ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஆலிஸ் இன் பார்டர் லேண்டோடைய சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சீசன் 1 சீசன் 2 அதோட இது இல்லாமல் காமிக்ஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். ஞாபகமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சீசன் 3 உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, பூமியில் ஒரு எரிக்கல் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த எரிக்கல்னால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிற நிலைமைக்கு போகிறாங்க. அதாவது ஒரு 3 நிமிஷத்துக்கு அவங்க ஹார்ட் பீட் அப்படியே நின்னுடுது. அந்த 3 நிமிஷத்துல அவங்க எல்லாருமே ஆஃப்டர் லைஃபுக்கு போறாங்க. அதான் பார்டர் லேண்ட்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்துல வந்துட்டு அவங்க கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. அந்த கேமை முடிச்சவங்க மட்டும்தான் ரியல் லைஃப்ல கண்ணை முழிச்சு எழுந்துப்பாங்க. ஒருவேளை தோத்துட்டா ரியல் லைஃப்ல அவங்க இறந்து போயிடுவாங்க. சீசன் 1 சீசன் 2ல இதை தான் நம்ம பார்த்தோமே. ஒரு வழியா கடைசியா அரிசுவும் யுசாகியும் அந்த கேம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வான வேடிக்கையெல்லாம் வெடிக்குது. அந்த கேமே முடிஞ்சதுனால மீதி இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் கிட்டயும் ஒரு கேள்வி, இந்த பார்டர் லேண்ட்லயே இருக்கீங்களா இல்லனா ரியல் வேர்ல்டுக்கு போறீங்களான்னு கேட்க, யுசாகி வந்துட்டு நான் ரியல் வேர்ல்டுக்கு போறேன்னு சொல்ல, நம்ம அரிசுவுக்கு யுசாகியை ரொம்ப பிடிக்கும்ல, அவரும் ரியல் வேர்ல்டுக்கு போறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பார்டர் லேண்ட்ல இருந்து கேமை முடிச்சு ரியல் வேர்ல்டுக்கு போறவங்க எல்லாம் ரியல் வேர்ல்டுல வந்துட்டு கண்ணை முழிச்சு எழுந்துப்பாங்க. ஆனா ஒரு சில பேர், ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பார்டர் லேண்ட்லயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து ரியல் வேர்ல்டுல கண்ணை முழிச்சு எழுந்துக்க மாட்டாங்க, கோமாவிலேயே இருப்பாங்க. ஆனா இந்த பார்டர் லேண்ட்ல வந்து ஒரு பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. நம்ம அரிசு யுசாகி இவங்க எல்லாருமே ரியல் லைஃபுக்கு வந்துட்டாங்க. ஒரு சந்தோஷமான லைஃப் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது, இந்த மாதிரி நம்ம சாகர நிலைமையில பார்டர் லேண்ட்னு ஒரு உலகத்துக்கு போனோம், அங்க கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம், பினிஷ் பண்ணோம் அப்படின்ற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க பார்டர் லேண்ட்னு ஒரு உலகத்துக்கு போனோம், கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து வீல் சேர்லயே தான் இருப்பாரு, நடக்க முடியாது. அவரு வந்துட்டு இந்த இன்சிடென்ட்ல உயிர் பொழைச்ச எல்லாரையுமே விசாரிக்கிறாரு. அப்படிதான் நம்ம அரிசுவையும் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி நீ ஆஃப்டர் லைஃப்ல பார்டர் லேண்ட்னு ஒரு உலகத்துக்குள்ள போனியா, அங்க கேம்ஸ்லாம் விளையாண்டியான்னு சொல்லி கேட்க, அரிசுவுக்கு தான் எதுவும் ஞாபகத்துல இல்லையே, இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த சயின்டிஸ்ட் வந்து கடுப்பாகிறாரு. ஏன்னா ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் சாகர நிலைமையில அந்த உலகத்துக்கு தான் போவான், அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் நினைக்கிறாரு. அதை பத்தின ஆராய்ச்சிகள் தான் பண்றாரு. ஆனா அரிசு கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால அப்படி ரொம்ப சோகமாயிடுறாரு. அதோட அரிசுவையும் மீட் பண்ண, அவர் அரிசு கிட்ட நார்மலா தான் பேசுறாரு. அரிசுவும் வந்து யுசாகி எல்லாம் இன்ட்ரோ பண்றாரு. ஆக்சுவலா நம்ம அரிசுவுக்கும் யுசாகிக்கும் மேரேஜ் ஆகி இப்ப யுசாகி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. நம்ம சயின்டிஸ்டும் அரிசு யுசாகி கிட்ட பேசிட்டு அங்க இருந்து அவரோட இடத்துக்கு போறாரு. அவரோட வீடு ஃபுல்லாவே இந்த ஆஃப்டர் லைஃப் பத்தின புக்ஸ், அதை பத்தின ஆராய்ச்சிகளா தான் இருக்கு. இவருக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த பார்டர் லேண்டுக்கு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால இன்டர்நெட்ல இதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரு கூடவும் மெசேஜ் பண்ணும் பொழுதுதான் அப்போ ஒரு புது மெசேஜ் வருது ஒரு அன்னோன் ஆள் கிட்ட இருந்து. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பார்க்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு போட்டிருக்கா. சும்மா ஓடுவாரா சயின்டிஸ்ட். உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்க ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட முழு இன்ஃபர்மேஷன் இல்ல, ஆனா அதை பத்தின முழு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஆளு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். அகைன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த இடத்துக்கு போங்க, இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாதீங்க, நீங்க மட்டும்தான் தனியா போகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சயின்டிஸ்டும் ஓகேன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே ஒரு மெசேஜ் வருது, ஒரு லொகேஷன் போட்டு. இவரும் போறாரு. வீல் சேர்லயே அந்த இடத்துக்கு போக பார்த்தா ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கு. நிறைய பேர் சீட்டு கட்டு வச்சுக்கிட்டு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கேம் விளையாட போறாங்க போல. நம்ம சயின்டிஸ்டும் அதுல கலந்துக்கணும், ஆனா அவரால் சேர்ல உட்கார முடியாதுல்ல. அதனால நான் இந்த வீல் சேர்லயே உட்கார்றேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எல்லாரும் சேர்ல தான் உட்காரணும், அதுதான் கேமோட ரூல்னு சொல்ல, இவரும் முடியாம அப்படியே எழுந்து அந்த சேர்ல உட்கார்றாரு. கேமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேமோட ரூல் என்ன அப்படின்னா, எல்லாருமே ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கிட்டையும் 7 கார்டு இருக்கும். அதோட மொத்தமா 7 பிளேயர்ஸ் வேற இருக்காங்க. எல்லா பிளேயர்ஸ் கிட்டையும் சேர்த்தா 49 கார்டு இருக்கும். அதுல 48 கார்டு வந்து ட்வின் கார்டு, அதாவது 2 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு ஒரு 2 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கும். இப்படின்னு எல்லா கார்டுமே 2 இருக்கும். இப்படின்னு 48 கார்ட்ஸ். அதோட லாஸ்டா ஒரே ஒரு கார்டு, அதுதான் ஜோக்கர் கார்டு. இந்த எல்லா கார்டையுமே மிக்ஸ் பண்ணி ரேண்டமா 7 பிளேயர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 7 பிளேயர்ஸுமே அவங்க கார்டை வந்து பக்கத்து பிளேயர் கிட்ட காட்ட, அந்த பிளேயர் வந்து ஒரு கார்டை எடுக்கணும். அப்படி எடுக்கிற கார்டு ஆல்ரெடி இவரோட டெக்ல இருக்கு அப்படின்னா அந்த கார்டை வந்து கீழே வச்சிரணும். ஆல்ரெடி இவர்கிட்ட 2 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கு, அதர் பிளேயர் கிட்ட இருந்து இவர் 2 ஆஃப் ஹார்ட்ஸை எடுத்துட்டாருன்னா அந்த 2 ஆஃப் ஹார்ட்ஸ் 2 கார்டையும் கீழே வச்சிரணும். இப்போ இவர்கிட்ட மீதி 6 கார்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸும் மாத்தி மாத்தி பக்கத்து பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு கார்டா எடுத்து அவங்க கிட்ட 2 கார்டு ஒரே மாதிரி சேர்ந்ததுன்னா
இல்லனா அத கீழ வைக்கணும். அப்படி யாரு அதிகமா கீழ வச்சு கடைசியா அவங்க கிட்ட கார்டே இல்லாம போகுதோ அவங்க இறந்து போயிடுவாங்களாம். அதோட இன்னொரு ஒரு பிளேயர் கிட்ட இருந்து இவங்க கார்டு எடுக்கும் பொழுது ஒருவேளை அந்த பிளேயர் கிட்ட ஜோக்கர் கார்டு இருந்து இவங்க கரெக்டா ஜோக்கர் கார்டை எடுத்துட்டாங்கன்னா ஜோக்கர் கார்டை பறி கொடுத்தாருல அந்த பர்சனும் ஆன் த ஸ்பாட்லயே காலி ஆயிடுவாரு. சோ கடைசியா எல்லா ட்வின் கார்டும் கீழே போய் ஒரே ஒரு ஜோக்கர் கார்டு, அந்த கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர், மத்த எல்லாருமே காலி. சோ இப்படின்னு ரூல்ஸ ஒருத்தர் சொல்லிடுறாரு. இவங்களும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த ஜோக்கர் கார்டை பறி கொடுத்த உடனேயுமே டக்குன்னு அவர் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த சேர்ல இருந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து அவர் அங்கேயே இறந்து போறாரு. சோ இதனாலதான் இந்த சேர்ல உட்கார சொல்லிருக்காங்க. ஃபுல்லா எலக்ட்ரிக் சேர் அது. சோ சீரியஸ்னஸ் புரிஞ்சு எல்லாருமே பயந்து பயந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போனன்ட் கரெக்டா ஜோக்கர் கார்டை எடுத்தா அவ்வளவுதான், அவர் காலி. ஒருவேளை எல்லா கார்டும் தீந்து போச்சுன்னா அவங்களும் காலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா இறந்து போக நம்ம சயின்டிஸ்டும் இதை பயந்து பயந்து விளையாடுறாரு. கடைசியா நம்ம சயின்டிஸ்டும் இன்னொரு ஒரு பர்சனும் தான் இருக்காங்க. சோ சயின்டிஸ்ட் கிட்ட வந்து ஜோக்கர் கார்டும் இன்னொரு ஒரு கார்டும் இருக்கு. ஜோக்கர் கார்டை மட்டும் ஆப்போனன்ட் எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், சயின்டிஸ்ட் காலி. நல்ல வேளையா அந்த பர்சன் வேற ஒரு கார்டை எடுக்க அவர்கிட்ட ட்வின் கார்டு வந்து அவரு கீழே போட்டு அவ்வளவுதான், அவரு காலி. சோ கடைசியா ஜோக்கர் கார்டு நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிறதுனால இந்த கேம்ல அவரு தான் வின்னரே. வின் பண்ணதுக்காக அவருக்கு ரிவார்டா அந்த இடத்துக்கு பேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வராரு. இவர் யாருன்னா போர்டர்லேண்ட்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒரு 2 பர்சன் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர். சோ இப்ப போர்டர்லேண்ட பத்தி எல்லா விஷயத்தையும் அவரு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றாரு. சோ இந்த இடத்துல தான் ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட் சீசன் 3 உடைய டைட்டிலையும் போடுறாங்க. அதோட நீங்களும் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ அரிசுவும் யுசாகியும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யுசாகிக்கு வந்துட்டு நெகட்டிவ் கனவாவே தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவங்க அரிசு கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா யுசாகியுடைய அப்பா வந்துட்டு மலை ஏற போனவரு ஒரு பெரிய சாதனை பண்ணாரு. ஆனா அவர் வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டாருன்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்தினாலேயே யுசாகி வந்து மென்டலா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அரிசு கிட்ட எதுவும் சொல்லாம தொடர்ந்து அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அப்பதான் அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இந்த ஹோட்டல் என்னன்னு தெரியுதா? சீசன் 1 சீசன் 2ல போர்டர்லேண்ட்ல இந்த இடத்த தான் பீச்னு சொல்லி மொத்த பிளேயர்ஸும் ஒன்னா இருப்பாங்க. இதை பார்த்த உடனே யுசாகிக்கு வந்துட்டு போர்டர்லேண்ட்ல இருந்த விஷயம் லைட்டா ஞாபகத்துக்கு வருது. தலைலாம் வலிக்குது அவங்களுக்கு. அதோட அவங்க அந்த ஹோட்டல்ல ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. இங்க நம்ம அரிசு இருக்காருல, அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆன் அப்படின்ற ஒரு லேடியை பாக்குறாரு. இவங்களும் போர்டர்லேண்ட்ல இருந்தவங்க தான். அரிசுவை பார்த்த உடனேயுமே அரிசு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அப்பதான் புரிய வருது அரிசுவுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் இவங்க போர்டர்லேண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அரிசு நம்புற மாதிரி இல்ல. ஆனா லைட்டா ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அரிசு வந்து முழுசா அதை ஏத்துக்கல. அப்புறம் அரிசு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா யுசாகிய காணோம். இவரும் கால் பண்ணி பாக்குறாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது யுசாகி கடைசியா போனது அந்த ஹோட்டல். அந்த இடத்துல சயின்டிஸ்ட் அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் கூடவே எங்கேயோ போயிருக்காங்க. அரிசுவுக்கு சுத்தமா எதுவும் புரியல. ஏன்னா அந்த ஆன்ன்ற பொண்ணு போர்டர்லேண்ட பத்தி பேசியிருப்பாங்க. அதே தான் அந்த சயின்டிஸ்டும் பேசினாரு. அந்த பர்சன் கூடவே இப்ப நம்ம ஒய்ஃப் யுசாகி போயிருக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி குழம்பி போறாரு. உடனே அந்த சயின்டிஸ்டுடைய இடத்துக்கு போக அங்க அவரு இந்த போர்டர்லேண்ட பத்தி ஆஃப்டர் லைஃப பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. அதோட ஒரு மெமரி கார்டு இருக்கு. அரிசுவுக்காகவே விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. அதை பிளே பண்ணி பார்க்கும் பொழுது அதுல யுசாகி தான் பேசுறாங்களே. யுசாகிக்கு அவங்க அப்பாவுடைய ஞாபகமாவே இருக்கு. தினமும் நைட்டு அதனாலேயே கஷ்டப்படுறாங்க. என்னால அரிசு கிட்டையும் இதை சொல்ல முடியல. ஏன்னா அவனையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க அலறாங்க. இதை பார்த்து அரிசுவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி யுசாகி எங்க தான் போயிருப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நடந்து வரும் பொழுது அங்க அந்த பேண்டா வராரு. அவர் அரிசு கிட்ட வந்து, இங்க பாரு அரிசு, உன்னோட ஒய்ஃப் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியல, அவ போர்டர்லேண்டுக்கு வந்திருக்கா. ஆல்ரெடி நீங்க அங்க வந்து கேம் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த தடவை அதை பினிஷ் பண்றது முடியாத காரியம். ஆனா ஆல்ரெடி உன் ஒய்ஃப் கேமை விளையாடிக்கிட்டு தான் இருக்கா. முடிஞ்சா நீயும் உள்ளவா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கார்டை கொடுத்துட்டு போறாரு அரிசு கிட்ட. அரிசுவுக்கு ஸ்டில் புரியல. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது. அதோட அரிசுவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. என்னடான்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்டும் அரிசுவோட ஒய்ஃப் யுசாகியும் கோமாவுல இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான போதை பொருளை எடுத்துக்கிட்டாங்களாம். இப்ப கோமாவுக்கு போயிட்டாங்க. அதோட யுசாகி அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஜோக்கர் கார்டு ஒன்னும் இருக்கு. இதே கார்டை தான் அந்த பேண்டா வந்துட்டு நம்ம அரிசு கிட்டையும் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதாவது என்ன அர்த்தம், ரியல் லைஃப்ல அவங்க கோமாவுல இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க போர்டர்லேண்டுக்கு போயிருக்காங்க. இங்க அரிசுவுக்கு என்ன கவலைனா யுசாகி பிரெக்னண்டா வேற இருக்கா. இந்த நிலைமையில இப்படியே போச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். சோ அதனால அரிசு எப்படியாவது யுசாகிய காப்பாத்தியே ஆகணும். சோ அந்த பேண்டா வந்து என்ன சொல்லிருப்பாரு, போர்டர்லேண்டுக்கு உன்னோட ஒய்ஃப் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல. சோ நம்மளும்
பார்டர்லாண்டுக்கு போகணும், ஆனா எப்படின்னு தெரியல. அப்பதான் ஆன்ன்ற ஒரு பொண்ணு இவரை மீட் பண்ணி பேசிச்சுல பார்டர்லாண்டை பத்தி. சோ அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு இவர் நேரா அந்த பொண்ணுடைய ரூமுக்கே போயிட்டு நான் பார்டர்லாண்டுக்கு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணு கிட்ட அதே போதை பொருள் இருக்கு. ஆனா அரிசு ஞாபகம் வச்சுக்கோ, போன தடவை மாதிரி இந்த தடவை ஈஸியா இருக்க போறது கிடையாது. ஏன்னா உனக்கு முழுசா பழைய ஞாபகங்களும் வரல. சோ உள்ள போ, உன்னோட ஒய்ஃபை காப்பாத்து, சீக்கிரமா நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அதை இன்ஜெக்ட் பண்ண உடனேயுமே டக்குன்னு அவங்க மறைஞ்சு போறாங்க. அதாவது ரியல் லைஃப்ல அரிசு வந்துட்டு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்ப அரிசு பார்டர்லாண்டுக்கு வந்துட்டாரு, அங்க யாருமே இல்ல. சோ தொடர்ந்து அவரு நடந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி ஒரு இடம், அதுக்குள்ள போன உடனேயுமே டோர் தன்னால க்ளோஸ் ஆகி மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அரிசு இங்க என்னடா நடக்குது அப்படின்ற ஷாக்ல ஆள் இருக்காரு. இந்த இடத்துலயே எபிசோடு 1 முடியுது. ஸோ ஆல்ரெடி நான் காமிக்ல இருக்கிற கேம் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அதுலயே இந்த கேமை சொல்லியிருப்பேன். அந்த அம்பு கேம் தான் இது. ஸோ ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை குலுக்கி உள்ள இருந்து ஒரு குச்சி எடுத்தா அதுல ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு ஏத்த பொட்டியை ஓபன் பண்ணா அதுல ஒரு சீட்டு ஒன்று இருக்கும். அது வந்து குட் லக்கா பேட் லக்கா, உங்களுக்கு சாதகமான திசை என்ன அப்படின்றதோட ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போறாரு, அவர் ஒரு குச்சி எடுக்கிறாரு, நம்பர் 17 வருது. அந்த பொட்டியை ஓபன் பண்ணா உள்ள வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கியான சீட் அது. அதுல எந்த ஒரு क्वेश्चंसும் இல்ல, அதனால அவரு ரொம்ப ஜாலி ஆகுறாரு. சோ அடுத்தது ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க எடுக்கறாங்க, அவங்களுக்கு ஒரு சீட் வருது, கொஞ்சம் அன்லக்கி. அவங்களுடைய அன்லக்கியான திசை வந்து வெஸ்ட் சைடா. அதோட ஒரு மேத் ப்ராப்ளமும் இருக்கு. 12 -3 டைம்ஸ் 1/4 டிவைடட் -1/2 ஸ்கொயர்டு. இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. சோ ஆன்சர் வந்து 15 அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனா உண்மையான ஆன்சர் வந்து 18. சோ ஆன்சர்ல இருந்து இவங்க ஒரு 3 நம்பர் கம்மியா சொன்னதுனால வானத்துல இருந்து இப்ப 3 அம்புகள் வருது. அந்த பொண்ணுடைய கழுத்துல ஒண்ணு, இன்னொருத்தருடைய முதுகுலன்னு சொருகி ஆளுங்க சாகுறாங்க. சோ எல்லாமே மேத் ப்ராப்ளம் தான் வரும். ஆன்சரை விட்டு இவங்க எவ்வளவு தள்ளி சொல்றாங்களோ அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி வானத்துல இருந்து அம்புகள் வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளும். சோ இத பத்தி அந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லியிருப்போம். இந்த கேம்ல வந்து காமிக்ல நம்ம அரிசு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுவாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் உடைய இந்த சீரிஸ்ல வந்து நம்ம அரிசு மட்டும் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இப்படியே ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பா சொல்ல சொல்ல அதுக்கு ஏத்த மாதிரி அம்புகள் வந்து மொத்த பேரையுமே காலி பண்ணுது. கடைசியா அரிசு தான் இருக்காரு. அரிசுவுக்கு கிடைச்ச அந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப அன்லக்கி. இந்த உலகத்துடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம 7.9 பில்லியன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஆன்சர் 8 பில்லியன். இருக்கிற கேப் 100 மில்லியன். அப்படின்னா 100 மில்லியன் அம்புகள் வந்து அட்டாக் பண்ண போகுது. தூரத்துல அப்படியே அம்புகள் மலையா பொழியுது. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் காலி, தப்பிக்க வழியே இல்ல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அரிசுக்கு ஒரு பாயிண்ட் வருது. எல்லா அம்புகளுமே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருந்து தான் வருது. அதோட எல்லா சீட்லயும் அன்லக்கியான டைரக்ஷன் போட்டிருக்கு, ஒரு டைரக்ஷனை தவிர. சோ அதனால அந்த டைரக்ஷன்ல தான் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த டைரக்ஷன்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. சோ இதுல தான் இவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறாங்க. அந்த அம்புகள் வரத்துக்குள்ள சேஃபா இவங்க போனதுனால இந்த கேம்ல நம்ம அரிசு கூடவே சேர்ந்து நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. அதோட இவங்க எல்லாருமே ஆல்ரெடி பார்டர்லாண்டுக்கு வந்தவங்க திரும்பவும் ஏதோ ஒரு மூலியமா வந்துட்டாங்க. சோ இந்த விஷயங்களும் ஞாபகம் வந்து அரிசு வந்துட்டு அவரோட வெட்டிங் ரிங்கியை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் வந்ததுக்கான ரீசன் என்ன, யுசாகியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. அடுத்தடுத்த கேம் எங்கெங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு போகணும். மேபி அங்க யுசாகி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யுசாகியை தேட ஆரம்பிக்கிறாரு. சோ அன்னைக்கு நைட்டே அகைன் இன்னொரு கேமுக்கு போறாங்க. அந்த கேம்ல இன்னும் சில பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த கேமோட பேரு ஜாம்பி ஹண்டர். அதாவது என்னன்னா எல்லா பிளேயர்ஸும் ரேண்டமா ஒரு 7 கார்டை எடுத்துக்கணும். அவங்களுக்கு என்ன கார்டு வரப்போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ நார்மலா டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து எந்த ஒரு கார்டு வேணாலும் வரலாம். அந்த கார்டை வச்சு இவங்க ஒரு கேமை பிளே பண்ணணும். ஸோ நார்மலா நம்ம ஒரு 3 கார்டு, ஆப்போனன்ட் ஒரு 3 கார்டை வைக்கும் பொழுது அந்த கார்டுல இருக்கிற நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ வின் பண்ணவங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து ஒரு கார்டை எடுத்துக்கலாம். இப்படி கார்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். கார்டு நம்ம கிட்ட இருந்து காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம காலி ஆயிடுவோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து சம்பந்தமே இல்லாத இன்னும் 3 கார்டு ஒன்னு இருக்கு. அந்த கார்டும் சில பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும். சோ அது என்ன கார்டுனா ஜாம்பி கார்டு. சோ அந்த ஜாம்பி கார்டு யாரு கிட்ட இருக்கோ அவங்க விளையாடும் பொழுது அந்த ஜாம்பி கார்டை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் கிட்ட நார்மல் கார்டு இருந்தது அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் கிட்ட ஒரு ஜாம்பி கார்டு போகும். சோ இதனால ஜாம்பி கார்டு வச்சிருக்கிறவங்க அடுத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ணி அவங்களையும் ஜாம்பியா மாத்திடலாம். ஆனா இதுவே ஜாம்பி கார்டு வச்சிருக்கிறவருடைய
நம்மளுடைய ஆப்போனன்ட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கன்னு கார்டு ஷார்ட் கன் கார்டு இருந்ததுன்னா ஜாம்பியை ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த பிளேயர் ஆன் த ஸ்பாட்லயே காலி. சோ அந்த ஷார்ட் கன் கார்டை வச்சு ஒன்லி ஜாம்பி பிளேயர்ஸை மட்டும் தான் போட்டு தள்ள முடியும். இன்னொரு கார்டு தான் வேக்சின் கார்டு. அந்த கார்டை யூஸ் பண்ணி ஜாம்பி பிளேயரா இருக்கிறவங்கள திரும்ப நார்மல் பிளேயரா மாத்தலாம். சோ அந்த ஜாம்பி வந்து அவங்கள விட்டுட்டு போயிடும். சோ டைமோட முடிவுல எந்த கார்டு வச்சிருக்கிறவங்க அதிகமா இருக்காங்களோ ஜாம்பிஸா இல்ல நார்மல் கார்ட்ஸா இதை பொறுத்து தான் வின்னர்ஸ் வருவாங்க. மீதி இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் இறந்து போயிடுவாங்க. சோ அரிசுக்கு வந்துட்டு யாருமே சாக கூடாது. ஏன்னா எல்லா கேமையுமே யாரும் சாகாம நம்மளால சால்வ் பண்ண முடியும். சோ அதனால ஜாம்பி கார்டு வச்சிருக்கிறவங்களெல்லாம் தனியா பிரிச்சுட்டு வேக்சின் கார்டு வச்சிருக்கிறவங்கள யூஸ் பண்ணி ஜாம்பி கார்டு ஆளுங்களெல்லாம் நார்மலா மாத்தலாம். இந்த கேம்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஆனா சில கிறுக்குங்க இருக்குமே, அந்த கிறுக்குங்க கிட்ட கன் கார்டு இருக்கும். அவங்க ஜாம்பி ஆளுங்களையா பார்த்து ஷார்ட் கன் கார்டை யூஸ் பண்ணி ஜாம்பி ஆட்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜாம்பி கார்டு இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கல, அதுக்கு பதிலா ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கேமும் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே எபிசோடு 2 முடியுது. சோ அரிசு வந்துட்டு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா எல்லாரையுமே ஜாம்பியா மாத்த ட்ரை பண்றாரு. ஏன்னா ஜாம்பிஸோட எண்ணிக்கை தான் கண்டிப்பா அதிகமாகும். கன்ஸை வச்சுட்டு ஒரே ஒரு தடவை தான் ஒரு ஜாம்பியை தான் காலி பண்ண முடியும். வேக்சினை வச்சும் ஒரு ஜாம்பியை தான் குணப்படுத்த முடியும். ஆனா ஜாம்பி கார்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை அதை யூஸ் பண்ணி மற்ற பிளேயரை இன்ஃபெக்ட் பண்ணி ஜாம்பிஸோட எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ தப்பிக்கணும்னா நம்ம ஜாம்பியா தான் மாறணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே இவர் ஜாம்பியா மாத்திக்கிட்டு இருக்காரு. சோ அதனால அரிசு மேல நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஆனா அந்த கேமோட முடிவுல ஜாம்பிஸ் அதிகமா இருந்ததுனால ஜாம்பிஸ் தான் வின் பண்றாங்க. மத்த பிளேயர்ஸ்லாம் இறந்து போயிடுறாங்க. சோ இதனால அரிசு மேல நம்பிக்கை வந்து எல்லாருமே அரிசு கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கேமை நோக்கியும் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதே பார்டர்லேண்ட்ல தான் நம்ம யுசாகியும் அந்த வீல் சேர்ல இருக்கிற சயின்டிஸ்டும் இருக்காரு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா சயின்டிஸ்ட் வந்து அந்த பேண்டான்ற ஒருத்தரை பார்த்திருப்பார்ல, அவரு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஆஃப்டர் லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்டர்லேண்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும், உன்னை நான் அங்க கூட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ யுசாகிய கூட்டிட்டு வரணும், அவளை கூட்டிட்டு வந்தா உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அதனால இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா யுசாகிய இந்த ஹோட்டலுக்கு வர வச்சு உங்க அப்பாவை நான் உன்னை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யுசாகிய பிரைன் வாஷ் பண்ணி ஏமாத்தி இந்த பார்டர்லேண்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காரு. யுசாகி வந்ததுனால நம்ம அரிசுவும் இப்ப பார்டர்லேண்டுக்கு வந்திருக்காரு. சோ சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் இந்த உலகத்தை பார்க்கணுன்றதுக்காக தேவையில்லாம யுசாகியை இழுத்து போட்டு அரிசுவும் உள்ள வந்துட்டாரு. சோ யுசாகி நம்ம சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரு கேமை விளையாடுறாங்க, லேசர் கேம். சும்மா லேசர் தூரத்துல இருந்து சொயின்னு வரும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும். நம்ம சயின்டிஸ்ட் தான் வீல் சேர்ல இருக்காரே, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா யுசாகி கூட இருந்து சயின்டிஸ்ட காப்பாத்துறாங்க. ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு உங்க அப்பாவை நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ ஒன்ஸ் அந்த கேமை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கேமுக்கு யுசாகி சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே போறாங்க. சோ இந்த கேமும் வந்து காமிக்ஸ்ல வந்திருக்கும். காமிக்ஸ்ல வேற மாதிரி இருக்கும், இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே இப்போ ஒரு ட்ரெயின்ல இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல மொத்தம் 8 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ட்ரெயின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே போச்சுன்னா கடைசியா ஒரு இடத்துல கிராஷ் ஆகி அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. சோ கிராஷ் ஆகிறதுக்குள்ள இவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு அந்த 8வது கம்பார்ட்மெண்ட் இன்ஜின் ரூமுக்கு போகணும். சோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தான் இவங்களால போக முடியும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் கொஞ்ச நேரம் இவங்க இருக்கணும். அதோட முக்கியமா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போன உடனேயுமே அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு ரிலீஸ் ஆகும். அது நார்மல் கேஸாவும் இருக்கலாம், இல்ல பாய்சன் கேஸாவும் இருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. சோ இவங்க கிட்ட வந்து ஒரு கேஸ் மாஸ்க் இருக்கும். அதோட 5 ஆக்சிஜன் சிலிண்டர் தான் இருக்குமே. சோ இதை யூஸ் பண்ணா அந்த பாய்சன் கேஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கலாம். சோ 5 கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு 8 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகணும். சோ மொத கம்பார்ட்மெண்ட் ஓபன் ஆகுது. இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவுலயே ஒரு கூண்டு ஒண்ணு, அதுல ஒரு பறவை இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் ரிலீஸ் ஆக போகுது. இவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆக்சிஜன் டேங்கை யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு முடிவெடுக்கணும். சோ இந்த கம்பார்ட்மெண்ட்ல மேபி பாய்சன் கேஸ் வந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்திலேயே எல்லாருமே மாஸ்க போட்டுக்கிறாங்க. மொத ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கேஸும் ரிலீஸ் ஆகுது. உள்ள இருக்கிற அந்த பறவை ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஒரு நார்மல் கேஸ் தான். தேவையில்லாம இவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் 4 தான் இருக்கு. ஆனா இவங்க 7 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகணும். சோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அகைன் அதே மாதிரி ஒரு பறவை இருக்கு. இப்போ பாய்சன் கேஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்க போட்டுக்கிறாங்க.
இவங்க நினைச்ச மாதிரியே பாய்சன் கேஸ் வந்து அந்த பறவையும் இறந்து போகுது. மாஸ்க் போடாதவங்கலாம் இறந்து போறாங்க, மாஸ்க் போட்டவங்க தப்பிக்கிறாங்க. சோ இப்படியே தொடர்ந்து ப்ளே பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு ட்ராக் இருக்கு, அங்கேயும் ட்ரெயின் போகுது. அங்கேயும் பிளேயர்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளேயர்ஸ்லாம் தோத்துட்டாங்க போல. பாய்சன் கேஸ்னால எல்லோருமே இறந்து போறாங்க. சோ இதே நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கவனமா விளையாடி ஒரு வழியா பாதி தூரம் வந்துட்டாங்க. 4வது கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட்ல பாய்சன் இருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இவங்க கிட்ட 2 ஆக்சிஜன் சிலிண்டர் தான் இருக்கு. சரின்னு யூஸ் பண்றாங்க. பார்த்தா அது நார்மல் கேஸ். சோ அவ்வளவுதான், ஒரு பெரிய ஆப்புல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் இப்ப ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் தான் இருக்கு. ஆனா இவங்க 3 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகணும். சோ அந்த 3 கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் தான் பாய்சன் ரிலீஸ் ஆக போகுது. கரெக்டா எதுல பாய்சன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சி இருக்கிற அந்த ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணணும். இல்லனா இவங்க காலி ஆயிடுவாங்க. நம்ம யுசாகிலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே எபிசோடு 3 முடியுது. ஸோ இந்த கேமில் இவங்க வின் பண்ணுறதுக்கு 35% தான் வாய்ப்பே இருக்கு. ஸோ அப்போதான் நம்ம யுசாகி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று நெருக்கத்தில் இவங்க கிட்ட போகுது. ஆல்ரெடி அந்த ட்ரெயினில் கடைசி ஸ்டேஜுக்கு வந்து இறந்து போயிட்டாங்க போல ஆளுங்கலாம். ஸோ அந்த ட்ரெயினுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ட்ரெயினுடைய 8th கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சில பேர்லாம் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது இடையில கம்பி மாட்டி இறந்து போகிறாங்க. நம்ம சயின்டிஸ்டும் ஒரு வழியா அவரால் குதிக்க முடியாது, இருந்தாலும் ஸ்விங் மாதிரி ஆடி அவரும் உள்ள வந்துடுறாரு. சோ இப்போ 8th கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வந்ததுனால ஈஸியா ட்ரெயினை ஆஃப் பண்ணி இந்த கேம்ல இவங்களால வின் பண்ண முடியும். ஆனா அப்பதான் பக்கத்திலேயே இன்னொரு ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா 8th ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு பிளேயர் அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்றாரு. யுசாகி பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம அரிசு தான். சோ அரிசு வந்து ரொம்பவே அறிவாளின்றதுனால ஈஸியாவே அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உடனே இவங்க அரிசுவை கூப்பிடுறாங்க. அரிசுவும் பாக்குறாரு யுசாகிய. சோ நமக்காக தான் அரிசு போர்டர்லேண்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இவங்க ட்ரெயின் தனியா பிரிஞ்சு போயிடுது. எது என்னவோ அரிசுவுக்கு யுசாகி இங்க தான் இருக்காங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப இந்த ட்ரெயினை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது பார்த்தா எதா அமுக்கனா எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாம என்னென்னத்தையோ அழுத்தி ட்ரெயின் ஃபாஸ்டா மூவ் ஆகி ஆனா ஒரு வழியா பிரேக்கை போட்டுடுறாங்க. பட் ட்ரெயின் ட்ராக்ல இருந்து வெளியே வந்து கிராஷ் ஆயிடுது. இதனால அரிசுவுக்கு பயங்கரமா அடிப்படுது. ஆனா அரிசுனால தான் அவரோட டீம்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அந்த கேமையே முடிச்சாங்க. அந்த கேம்னு கிடையாது, எல்லா கேமையும். அதனால அரிசுவை காப்பாத்தணும்ட்டு தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம் பண்ணி அரிசுவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அடுத்த கேமுக்கு போகாம கூட அரிசு குணமாகணும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. சோ கதை இங்க பாஸ்டுக்கு போகுது. நம்ம சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, ஆக்சுவலா அவரு வந்து ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி அதுக்காகவே சில மருந்துகள் எல்லாம் செய்யறாரு. அப்ப அவர் கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தங்க வாலண்டியரா இந்த மருந்தை என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுங்க, உங்க ஆராய்ச்சிக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரும் பண்றாரு. ஆனா அந்த ஆராய்ச்சி லைட்டா சொதப்பி அந்த பொண்ணு இறந்தே போயிடுறாங்க. இதனால இவரு கில்ட் ஆகி அந்த கில்ட்னால வேகமா கார் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி தான் இவரோட காலே போயிருக்கான். சோ அந்த பொண்ணோட உயிர் வந்துட்டு அர்த்தம் இல்லாம போக கூடாது, ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இவரும் இந்த போர்டர்லேண்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு அழகா அவரு யுசாகியை யூஸ் பண்ணி யுசாகினால அரிசுவும் உள்ள வந்து திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க இவங்கலாம். சோ தொடர்ந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யுசாகி சயின்டிஸ்ட் அவங்க கூட ஒரு குரூப்னு அவங்க தனியா ஒரு கேம் விளையாடுறாங்க. ஒரு பெரிய டவர் மாதிரி ஒண்ணு, அங்கன்னு நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பட்டனுக்கு ஒவ்வொரு நம்பர். நம்ம இந்த பிங்கோ கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் ரொம்பவே ஆபத்தான ஹைட்ல ஏறி அந்த பட்டன்ஸை பிரஸ் பண்ண ஒவ்வொரு நம்பரா அடிச்சுக்கிட்டே வரும். கரெக்டா பிங்கோவை அடிக்கணும். அந்த நம்பர்களுக்கு நடுவுல ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பிங்கோவை அடிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரீன்ற பட்டனை அழுத்தணும். அந்த பட்டன் எங்க இருக்குன்னு தெரியாம தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டைம் போக போக அந்த டவரே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. மேல இருந்து இரும்புலாம் கீழே விழுந்து நிறைய பேர் இறந்தும் போறாங்க. நல்ல வேலையா யுசாகி வந்துட்டு அந்த பட்டன் வந்து அந்த டவருடைய டாப் உச்சில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாப்ல ஏறி அந்த பட்டனை பிரஸ் பண்ணி பிங்கோ அடிக்கிறாங்க. எல்லா பிளேயர்ஸும் அந்த கேமை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அரிசு வந்து ஒரு வழியா கண்ணை முழிச்சு எழுந்துட்டாரு. அடுத்த கேமுக்கும் அவங்க ரெடியாகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேம் ஒரு பிசிக்கல் கேம். ஆல்ரெடி இன்னொரு ஒரு டீம் இருக்கு. நம்ம அரிசுவோட டீம், ஆப்போனன்ட் டீம். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த பாக்ஸ் பறந்து இந்த பில்டிங்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும். வேகமா போயிட்டு அந்த பாக்ஸை கொண்டு வந்து திரும்ப அது எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு வந்து வைக்கணும். யார் வைக்கிறாங்களோ அவங்க இந்த கேம்ல வின் பண்ண மாதிரி. மொத்தம் 20 பேர் இருக்காங்க. ஆனா 10 ஸ்டேஜ் தான் இருக்கு. சோ 10 பேர் தான் தப்பிக்க முடியுமே. அதுவும் பிரச்சனை என்னன்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம கையில எடுத்துட்டோம்னா டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டைமுக்குள்ள நம்ம அந்த பிளேஸுக்கு போகணும். ஒருவேளை நம்மளால முடியலனா நம்ம டீம்ல இருக்கிற இன்னொரு ஒரு ஆளுக்கு பாஸ் பண்ண டைம் ரீசெட் ஆகும். என்ன கொஞ்சம் செகண்ட் கம்மி ஆயிடும். சோ இப்படி பாஸ் பண்ணி அரிசுவும் அவங்களுடைய டீமும் ஒருத்தரோட ஒருத்தரா ஜெயிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க.
கடைசியா அரிசுவோட டீம்ல அரிசுவும் ஒரு கேங்ஸ்டரும் இருக்காங்க. அரிசு வந்துட்டு ஜெயிச்சு அவரும் சேஃபான இடத்துக்கு போயிடுறாரு. கடைசியா அந்த கேங்ஸ்டரும் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற அந்த 10 பேரும் தான். சோ கேங்ஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவரு ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 10 பேர்ல எவனும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைமர் முடிய போகுது. வின் பண்ணாம அந்த 10 பேரையுமே அடிச்சு ஒன்னா குமிச்சு அந்த டைமர் முடிஞ்சு பாம்பு வெடிச்சு எல்லாருமே காலி ஆகுறாங்க. சோ இதை பாக்குற அரிசு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்க நம்ம சயின்டிஸ்ட பாக்குறதுக்காக அந்த பேண்டா அப்படின்ற இந்த பார்டர்லேண்டோடைய சிட்டிசன் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படியாவது யுசாகிய போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்னை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான், இந்த பார்டர்லேண்டோடைய பெஸ்ட் பிளேயர் யாருன்னு தெரியுமா? அது அரிசு தான். அரிசு இந்த பார்டர்லேண்ட்லயே தான் இருக்கணும். யுசாகி இறந்துட்டா அவனுக்கு வேற வழி இல்ல, இங்கேயே இருந்துருவான். சோ அதுக்காக நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கிட்ட அவரு கன்னை கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நம்ம அரிசு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. பார்த்தா அது ரியல் வேர்ல்டு மாதிரி இருக்கு. என்ன நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம்னு சுத்தமா அவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த இடத்துலயே எபிசோட் 4 முடியுது. ஆனால் நம்ம அரிசு பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது ரியல் வேர்ல்டு கிடையாது. ஆக்சுவலாக சுற்றி ஃபுல்லாக மானிட்டரு வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போய் டச் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டோர் வழியாக இவங்க அடுத்த வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுடைய ஃபியூச்சர்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அது உண்மையா நடந்ததா அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம அரிசு ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கிற மாதிரி யுசாகி தெரிகிற மாதிரிலாம் வீடியோ தெரியுது. அதோட ஒரு கட்டத்தில் யுசாகி உண்மையிலேயே இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா உண்மையிலேயே அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த கேமுக்கு வந்து இருக்காங்க போல. அரிசுவும் யுசாகியும் ஒரு வழியா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. சோ எல்லாருமே ஒரு கேம்குள்ள போறாங்க. அங்க சயின்டிஸ்டோ இருக்காரா. அரிசு அந்த சயின்டிஸ்ட பார்த்துட்டு, என் ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்தது நீதானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் போறாரு. ஆனா யுசாகி தடுக்கிறாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் 10 பிளேயர் இருக்கீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எண்ணி பார்த்தா மொத்தமே 9 பிளேயர் தான் இருக்காங்க. சோ இப்பதான் அரிசுவுக்கும் புரிய வருது, யுசாகி வயித்துல வளர்ற அந்த குழந்தை அதையும் ஒரு பிளேயரா கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எல்லா பிளேயர் கழுத்துலயும் ஒரு வித்தியாசமான டிவைஸ், அது அவங்கள கொன்னுடும். அதோட கையிலையும் ஒரு வாட்ச் மாதிரியான டிவைஸ் ஒன்னு, யுசாகி கிட்ட மட்டும் 2 இருக்கு. ஏன்னா அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒன்னு. சோ இது என்ன கேம்னா, நிறைய ரூம் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இவங்க அதே கலர்ல இருக்கிற டைஸை உருட்டணும். எந்தெந்த கலருக்கு என்ன நம்பர் டைஸ் விழுதோ அத்தனை ஆட்கள் மட்டும்தான் அந்த கலர் ரூம்குள்ள போக முடியும். சோ இப்ப 10 பேர் இருக்காங்க. இவங்க எல்லோருமே என்னென்ன கலர்ல எவ்வளவு பேர் போகணுமோ அந்தந்த ரூம்குள்ள தான் பிரிஞ்சு போய் ஆகணுமே. சோ ஒவ்வொரு ரூம்குள்ள போகும்பொழுது இவங்களுக்கு பாயிண்ட் மைனஸ் ஆகும். சில ரூம்லாம் பெனால்டி ரூம், அந்த மாதிரி ரூம்குள்ளலாம் இவங்க போகவே கூடாது. அதுக்காகவே அந்த மாதிரி ரூம்லாம் இந்த பிளேயர்ஸோடைய மைண்ட் கூட விளையாடுற மாதிரி அவங்க ஃபியூச்சரை பத்தின வீடியோலாம் வரும். ஆக்சுவலா காமிக்ஸ்ல வந்துட்டு வேற ஒரு சூப்பர் கேம் இருக்கும். அந்த கேமை எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பி வச்சு வித்தியாசமா என்னமோ பண்றேன்னு குழப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா காமிக்ஸ்ல வந்து அந்த கேம்ல ஜெயிச்சாலே போதும், ஸ்ட்ரைட்டா ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம். அரிசு வந்து யுசாகியை காப்பாத்துறதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. யுசாகி போனதுக்கு அப்புறம் அரிசு மட்டும் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு திரும்ப வரும்பொழுது குழந்தை குட்டியோட ஜாலியா இருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸை ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அதனாலதான் இந்த சீசன் 3 வந்து நான் போறதுக்கு அவ்வளோ லேட் பண்ணனே. நெட்ஃபிளிக்ஸ் காரன் எப்படியா இருந்தாலும் சொதப்பிடுறான் எல்லா நல்ல சீரிஸையும். ஸோ ஏதோ ஒன்று இவங்க எல்லாருமே அந்த டைஸை உருட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சில பேர்லாம் பெனால்டி ரூம்குள்ள போய் -8 பாயிண்ட், ஆனா அவங்க கிட்ட 7 பாயிண்ட் தான் இருக்கும். காலர் வெடிச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இறந்து போய் இந்த கேமை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சர்வைவல் பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலயே எபிசோடு 5 முடியுது. சோ அரிசுவோட பிளான் என்ன அப்படின்னா, இதுல எக்ஸிட் ரூம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். A5 அப்படின்றது தான் எக்ஸிட் ரூமே. இப்ப ஆனா வந்து இவங்க எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. இவங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில டேஞ்சரஸான ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு பாயிண்ட்லாம் மைனஸ் ஆகும். சோ அதனால என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு ரிஸ்ட் பேண்ட் இருக்குல்ல, அந்த ரிஸ்ட் பேண்டை வந்துட்டு டேஞ்சரஸான ரூமை வந்து அன்லாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இது மூலியமா எல்லாருமே ஒரே ரூமுக்கு திரும்பவும் அகைன் வந்துடுறாங்க. ஆனா அப்படியே இவங்களால எக்ஸிட் ரூமுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த குழந்தையோடைய அந்த ரிஸ்பிராண்டையும் எடுத்துட்டு வரணும். இல்லனா அந்த லேசர் வந்து யுசாகியை காலி பண்ணிடும், இல்ல அந்த குழந்தைய காலி பண்ணிடும். சோ அதனால அந்த ரிஸ்பிராண்டை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. யூனான்னு ஒரு லேடி கிட்ட வந்துட்டு நிறைய பாயிண்ட் இருக்கு. அந்த பொண்ணுடைய ஹெல்ப்பால கரெக்டா அந்த ரூமை ஓபன் பண்ணி மத்த யாருமே உள்ள போக கூடாது, நைஸா எடுக்கணும். சோ யுசாகி வந்துட்டு அவங்க காலை வச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க, எடுக்க முடியல. சோ அதனால உள்ளேயே போயிடுறாங்க. பார்த்தா விஷுவல்ஸ் எல்லாம் வருது, அரிசு இறக்குற மாதிரி. சோ அதனால வந்து யுசாகி ஒரு மாதிரியாக யுசாகியை காப்பாத்தணும்னு அரிசும் உள்ள வந்துடுறாரு. சோ அவ்வளவுதான், டோர்
க்ளோஸ் ஆக போகுது. இந்த டோர் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அரிசு யுசாகி காலி. நல்ல வேலையா நம்ம சயின்டிஸ்ட் நடுவுல வந்து அவரோட வீல் சேர் மூலியமா டோரை லாக் பண்ண விடாம தடுத்து நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இப்போ எல்லாருமே A5 அப்படின்ற ரூம்ல இருக்காங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா எக்ஸிட் தான். சோ டைஸை வந்து ரோல் பண்ணணும். கரெக்டான நம்பர் வந்துருச்சுன்னா இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா பார்த்தா நம்பர் 7 வருது. இவங்க 8 பேர் இருக்காங்க. சோ அரிசு என்ன சொல்றாருன்னா, நான் யுசாகியை காப்பாத்த தான் வந்தேன், ப்ளீஸ் யுசாகியை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல யுசாகி வேணான்னு சொல்றாங்க. ஆனா அரிசுவுக்கு வேற வழி தெரியல. சோ அதனால அரிசுவை தவிர மத்த எல்லாருமே வெளியே போய் தப்பிக்கிறாங்க. சோ இப்படி தப்பிச்சு வெளியே போனாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்களே. இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறது தான் சேஃப்டியே. அரிசு தான் ஆக்சுவலா இந்த கேம்ல வின் பண்ணதா. மத்த எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. சுனாமி மாதிரி வந்து எல்லாரும் சாகர நிலைமைக்கு போறாங்க. சோ அரிசு கத்துறாரு. இவருக்கு வந்துட்டு வெறும் ஸ்கிரீன்ல தான் இந்த விஷயம் தெரியுது. அப்படியே ஸ்கிரீன் எல்லாம் உடைக்க ட்ரை பண்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு பேண்டா அப்படின்ற ஒரு பர்சன் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா அரிசு கிட்ட, நீங்க சிட்டிசனாவே இருந்துரு, உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் பார்டர்லேண்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல அரிசு முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே அந்த வால் எல்லாம் உடைக்கிறாரு. உடைச்சி வெளியே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த ட்ரை பண்றாரு. சோ சயின்டிஸ்டும் யுசாகியும் அப்படியே தண்ணில அடிச்சுக்கிட்டு போறாங்க. காப்பாத்த இவரும் குதிக்கிறாரு. அந்த பேண்டான்றவரு அரிசுவை காலி பண்ணணும்னு சொல்லி ரியல் வேர்ல்டுக்கு வந்து அங்க இருக்கிற அரிசுவோடைய மூச்சை நிறுத்தணும்னு ட்ரை பண்றாரு. நல்ல வேளையா அங்க ஆன்ன்ற அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பேண்டாவை தடுத்து நிறுத்துறாங்க. அவர் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான் இங்க வந்திருக்காரு. சோ அவர் அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. அரிசுவுக்கும் எதுவும் ஆகல. எங்க அரிசுவும் கரை ஒதுங்குறாரு. அந்த இடத்துக்கு பேண்டா வந்துட்டாரு. இதுக்கு மேல ஒன்னு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணால போட்டு தள்ளான்னு வரும் பொழுது லேசர் ஒன்னு வந்து பேண்டாவை அட்டாக் பண்ணி அவர் அங்க காலி. சோ அரிசுவுக்கு புரியல, இந்த பார்டர்லேண்டோடைய சிட்டிசனே இறந்து போயிட்டாரு, என்ன நடக்குது இங்கன்னு யோசிக்கும் போதுதான் ஒரு வயசான ஒரு ஆள் வராரு. அவர் வந்த உடனேயுமே டைமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. சோ அவர் தான் இந்த ஜோக்கர் கார்டுக்கான மீனிங்கையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜோக்கர் அப்படின்றது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில இருக்கிற அந்த சாய்ஸ் தான். அப்படியே இந்த தண்ணிலாம் ஓடி ஒரு சுழல் மாதிரி இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போனா ஆஃப்டர் லைஃப், அதாவது ரியல் வேர்ல்டுல இறந்து போய் அதுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்கும்ல, இல்ல அதுக்கு அடுத்த ஒரு உலகம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து அந்த சுழல் வழியா தான் நம்மளால போக முடியும். அந்த சயின்டிஸ்ட் வந்து யுசாகியை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கதான் இறந்து போனவங்களாம் இருப்பாங்க, உன் அப்பாவும் அங்கதான் இருப்பாரு, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அரிசு பார்த்துட்டு உடனே உள்ள ஜம்ப் பண்ணி யுசாகியை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா அரிசுவுக்கும் யுசாகிக்கும் ரியல் லைஃப்ல வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையே. சோ இதை புரிஞ்சுக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு எதுவும் பண்ணாம அவரு மட்டும் அந்த வேர்டெக்ஸ்குள்ள போயிடுறாரு, ஆஃப்டர் லைஃபுக்கு போயிடுறாரு. எங்க நம்ம யுசாகியும் அரிசுவும் வந்துட்டு நாங்க ரியல் லைஃபுக்கு போகணும்னு சொன்னதுனால உண்மையான உலகத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அரிசு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போய் பார்த்தா அங்க அந்த சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆஃப்டர் லைஃபுக்கு போயிட்டாரு. யுசாகிக்கு எதுவும் ஆகல, அவங்க நல்லா இருக்காங்க. சோ அவ்வளவுதான், ஒரு வழியா பார்டர்லேண்ட்ல இருந்து இவங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அரிசு வந்துட்டு இந்த விண்கல் மோதி தானே இவ்வளவு பேர் இறந்து பார்டர்லேண்டுக்கு போனாங்க, அதுல இருந்து உயிர் பொழைச்ச எல்லாரையுமே இன்டர்வியூ எடுக்கிறாரு. அது எல்லாமே நம்ம அரிசுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த குன்யா, ஹெய்யா, அகுனி, நிராகி, அப்புறம் நம்ம வெள்ள முடிக்காரன், இவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ எடுக்கிறாரு நம்ம அரிசு. சோ இப்படின்னு ஹாப்பியா இந்த இடம் முடியுது. ஆனா டிவில ஒரு நியூஸ் வருது, உலகத்தோடைய நிறைய பகுதிகளில் பெரிய பெரிய விண்கல்லாம் மோதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கேயும் விண்கல் மோதி அங்க இருந்த மக்களும் பார்டர்லேண்டுக்கு போயிருக்காங்க. சோ லாஸ் ஏஞ்சலஸ்லயும் அப்படியே எர்த்குவேக் ஆகுது. ஏன்னா அங்க ஒரு விண்கல் வந்து மோத போகுது. ஒரு ஹோட்டல்ல இருக்கிற ஒரு வெயிட்ரஸ் லேடி, அவங்க வந்து கஸ்டமருக்குலாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் டேக்ல ஆலிஸ்ன்னு போட்டிருக்கு. சோ அப்படின்னா விண்கல் மோதினதுக்கு அப்புறம் இந்த ஆலிஸ்ன்றவங்களும் பார்டர்லேண்டுக்கு போக போறாங்க. சோ ஆலிஸ் இன் பார்டர்லேண்டுன்ற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த ஆலிஸ்ன்றவங்க மூலியமா பார்டர்லேண்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இப்படின்ற விஷயங்களை தான் அடுத்த சீசனா இல்லனா புதுசா ரீபூட் பண்ணி அமெரிக்கன் வெர்ஷன்ஸ்ல இவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதோட இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன சொதப்ப போறாங்கன்ட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா பெஸ்டா ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும். தேவையில்லாம அதை நோண்டும் பொழுது அது மொக்கையாயிடும். ஸ்குவிட் கேம் எல்லாம் தேவையில்லாம நோண்டி மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்டோட சீசன் 1 சீசன் 2லாம் பயங்கர வெறித்தனமா இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது சீசன் 3லாம் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. சோ அதனால தான் இந்த டிலே. பட் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி பண்ணியாச்சு. சோ அவ்வளவுதான், இவ்வளவுதான் இந்த ஸ்டோரியே. சோ இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை தொடர்ந்து நான் கொண்டு வரேன். அதுக்கு ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுக்கணும். சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.